உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர். உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்பொழுதும் கூட நீதிமொழிகள் புஸ்தகத்தை படித்து கொண்டிருக்கிறோம். நீதிமொழிகள் 4வது அதிகாரம் 20 முதல் 27 வசனங்களை நான் மறுபடியும் வாசிக்கிறேன். என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய். அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக, அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள். அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாயிருக்கும். எல்லா காவலோடு உன் இருதயத்தை காத்துக்கொள், ஏனென்றால் அதனிடத்து நின்று ஜீவ ஊற்று புறப்படும். உன் வாயின் தாறுமாறுகளை உன்னை விட்டு அகற்றி உதடுகளின் மாறுபாட்டை உனக்கு தூரப்படுத்து. உன் கண்கள் நேராய் நோக்க கடவது, உன் கண்ணிமைகள் உனக்கு முன்னே செவ்வையாய் பார்க்க கடவது. உன் கால்நடையை சீர்தூக்கி பார், உன் வழிகளெல்லாம் நிலவரப்பட்டிருப்பதாக. வலது புறமாவது இடது புறமாவது சாயாதே, உன் காலை தீமைக்கு விலக்குவாயாக. இப்போ கடந்த செய்தியில் சொல்லி கொண்டிருந்தேன், உங்களுடைய இருதயத்தை எல்லா காவலோடும் காத்து கொள்ளுங்கள், ஏனென்றால் அதற்குள்ளிருந்து தான் ஜீவ ஊற்று. உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான ஆசீர்வாதங்கள் எல்லாம் வசனங்கள் மூலமாய் வரும். தேவன் நம்முடைய இருதயத்திலே வாக்குத்தத்த வசனங்களை விதைக்கிறார். மனுஷகுமாரன் விதைக்கிறது விதைகள் என்றால் அது வாக்குத்தத்த வசனங்கள் தானே. அதனால தான் என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய். அவைகளை உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக, அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள் என்று ஏன் சொன்னார்? ஏன்னா அவர் கொடுக்குற அந்த வசனங்கள், அந்த எண்ணங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வாதமாக மாற்றப் போகிறது. ஆதலால் எல்லா காவலோடும் உங்கள் இருதயத்தை காத்துக்கொள் என்று சொன்னார். இப்போ அடுத்த சில வசனங்களை கவனிக்கலாம். வாயின் தாறுமாறுகளை உன்னை விட்டு அகற்றி உதடுகளின் மாறுபாட்டை உனக்கு தூரப்படுத்து. இது சாதாரண ஒரு புத்திமதி மாதிரி தெரியுது. ஆனால் உள்ளான ஆவிக்குரிய கருத்தெடுத்து பார்த்திங்கன்னா இது உண்மையிலே நாம் கடைப்பிடிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு போதனையாக இருக்கிறது. இங்கே பாருங்கள், மனிதன் தேவனுடைய சாயலில் ரூபத்திலே உண்டாக்கப்பட்டிருக்கிறான். பூமியை ஆளக்கூடிய அதிகாரம் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. அது மாத்திரமல்ல, அவன் தான் பாவம் செஞ்சிட்டான்னாக்க இப்போ இயேசு வந்து மனிதனை பாவத்துக்கான பரிகாரம் செஞ்சு தன்னிடத்தில் வருகிறவர்களை ரட்சித்து கிறிஸ்துவுக்குள்ளாக புது சிருஷ்டியாக மறுபடியும் பாவம் செய்யாதவனா அப்படி போல் ஆக்கி, மறுபடியும் புதிதாக ஆதாம் அதை பாவம் செஞ்சுட்டு போகிறேன். ஆனால் இன்றைக்கு நீங்களும் நானும் புதிதாக ஒரு வாழ்க்கையை ஆரம்பிக்க நமக்கு வழி உண்டாக்கியிருக்கிறார். நம்முடைய பழைய பாவங்களை எல்லாம் கூட நீக்கிவிட்டார். புதிதாக வாழ்க்கையை ஆரம்பிக்க கிருபை கொடுத்திருக்கிறார். இப்பொழுது கவனியுங்கள், தேவன் வெளிச்சம் உண்டாக கடதென்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. ஆகாய விரி உண்டாக கடதென்றார், ஆகாய விரி உண்டாயிற்று. வெட்டாந்தரை உண்டாக கடதென்றார், வெட்டாந்தரை உண்டாயிற்று. புல் பூண்டு செடியொடிகள் உண்டாக கடதென்றார், உண்டாயிற்று. சூரிய சந்திர நட்சத்திரங்கள் உண்டாக கடதென்றார், உண்டாயிற்று. தண்ணீரில் இருக்க ஜீவராசிகள் ஆகாயத்து பறவைகள் உண்டாக கடவென்றார், உண்டாயிற்று. காட்டு மிருகங்கள் நாட்டு மிருகங்கள் உண்டாக கடவென்றார், உண்டாயிற்று. சொன்னார், உண்டாயிற்று. இப்பொழுது அவருடைய சாயல் ரூபத்தில் இருக்க நீங்கள், இயேசு சொல்லுகிறார், என்னுடைய மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன் என்று. அப்படி தேவனுடைய சாயலிலே, தேவனுடைய ரூபத்திலே, தேவனுடைய மகிமை உடையவர்களாகிய நீங்கள் பேசுகிற காரியங்களின்படி எல்லாம் நடக்கும் என்று தான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் நல்ல வார்த்தைகளை பேசினா உங்களுடைய வாழ்க்கையிலும் சரி குடும்பத்திலையும் சரி நன்மைகள் உண்டாகும். நீங்கள் தவறான
பிற்போக்கான பொல்லாத வார்த்தைகளை பேசுவீர்களானால் தவறான காரியங்களும் பிற்போக்கான காரியங்களும் பொல்லாத காரியங்களும் நம்முடைய வாழ்க்கையில் உண்டாகும். ஏனென்றால் நீங்கள் பேசுகிறபடி நடக்கும். நீங்கள் தேவனுடைய சாயலிலே ரூபத்தில் இருக்கிறீர்கள். ஆதலால் நீங்கள் விரும்பினாலும் நீங்கள் விரும்பாட்டி நீங்கள் பேசுகிறது நடக்க போகுது. ஏன்னா விசுவாசத்தின்படி பேசுகிற எல்லாம் நடந்துடும். நீங்கள் நம்பினாலும் சரி நம்பாட்டியும் சரி, இயேசு ஆண்டவராக ஏற்றுக்கொண்டீங்களா, நீங்கள் தேவனுடைய சாயலில் தேவனுடைய ரூபத்தில் தேவனுடைய மகிமை உடையவர்களா, நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ அதெல்லாம் உண்டாகும்படி அப்பேற்பட்ட அதிகாரம் உள்ளவர்களா, உங்களுடைய சூழ்நிலைகளை நீங்கள் ஆண்டு கொள்ளும்படி அப்படிப்பட்ட அதிகாரம் உள்ளவர்களா கர்த்தர் உங்களை வச்சிருக்கிறாரு. அது உண்மை. அதனால தான் இன்றைக்கி இது நாள் வரைக்கும் என்ன பேசிக்கிட்டு இருந்தீங்களோ அதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடந்துருச்சு. இப்பொழுது கர்த்தர் நமக்கு புத்தி சொல்லுகிறார். நான் என்னை இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டேன். இப்போ நான் வந்திருக்கேன் உனக்குள்ளே. நான் உனக்கு நல்ல வசனங்களை, வாக்குத்தத்த வசனங்கள் உன்னுடைய இருதயத்தில் விதைக்கிறேன். ஆனால் நீ பிசாசு கொடுக்குற வார்த்தைகளை ஏற்றுக்கிட்டு அதை நீ பேசுனேன்னா பேசுனேன்னா இருதயத்துக்குள்ளே இருக்க வரைக்கும் டார்மெண்ட்டாக அடங்கி போய் அங்கே கிடக்கும். அது நல்ல வார்த்தையாக இருந்தாலும் சரி, கெட்ட வார்த்தையாக இருந்தாலும் சரி. ஆசீர்வாதமான வார்த்தைகளை பேசினா ஆசீர்வாதம் உண்டாகும். பொல்லாத கெட்ட வார்த்தைகளை பேசினா பொல்லாத கெட்ட காரியங்கள் உண்டாகும். ஆனால் மனசுக்குள்ளே இருக்க வரைக்கும் அது ஒன்றும் செய்யாது. நீங்கள் பேசிட்டீங்கன்னா நீங்கள் பேசுனது நடந்துடும். 24வது வசனத்தில் சொல்லியிருக்கு பார்த்தீங்களா, வாயின் தாறுமாறுகளை உன்னை விட்டு அகற்றி உதடுகளின் மாறுபாட்டை உனக்கு தூரப்படுத்து. வாயின் தாறுமாறுகளை உன்னை விட்டு அகற்றி. பொதுவாக எது சத்தியமோ, எது உண்மையோ, எது தேவனுக்கு ஏற்றவைகளோ அவைகளை மட்டும் பேசும்படி கர்த்தர் நமக்கு சொல்கிறாரு. ஆனால் அந்த வாய் பல சமயத்தில் தாறுமாற எதையாவது என்னாலாம் அடக்கிட்டு இருக்க முடியாது அப்படின்ட்டு எதையாவது பேசுகிற மக்கள் தானே பார்க்குறோம் நம்ம. அப்புறம் எதையாவது தாறுமாறாக பேசுவாங்க. அப்புறம் வாழ்க்கை தாறுமாறான சூழ்நிலையிலே வந்து விடுகிறது. வாயின் தாறுமாறுகளை உன்னை விட்டு அகற்றுன்றாரு. தாறுமாறா இன்றைக்கி நடக்குங்கிறது இல்லை நடக்காதுன்றது, இது ஆசீர்வாதம் வருங்கிறது இல்லை சபிக்கப்பட்டு தான் போயிட்டோம்ங்கிறது. அதாவது தாறுமாறாக பேசுகிறது. உன் வாயின் தாறுமாறுகளை உன்னை விட்டு அகற்றி உதடுகளின் மாறுபாட்டை உனக்கு தூரப்படுத்து. உதடுகள் எப்படி மாறுபடுது? கர்த்தர் உங்களுக்குள்ள ஜீவனை வச்சிருக்கிறாரு, அவருடைய கற்பனைகளை வச்சிருக்கிறாரு. அதாவது புதிய உடன்படிக்கைன்னு சொன்னாரே, அது நம்முடைய இருதயத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நான் அதை வாசிக்கவா? புதிய உடன்படிக்கையை, பழைய உடன்படிக்கை கல்லில் எழுதப்பட்டிருந்தது, அதான் 10 கட்டளைகள். ஆனால் புதிய உடன்படிக்கையை நாங்கள் வாசிக்கிறேன். எபிரெயர் புஸ்தகம் 10வது அதிகாரத்தில் 16வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். அந்த நாட்களுக்கு பின்பு நான் அவர்களோட பண்ணும் உடன்படிக்கையாவது, எது? புதிய உடன்படிக்கையாவது, நான் என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய இருதயத்தில் வைத்து, என்ன சொல்கிறாராம்? உடன்படிக்கையின் பிரமாணங்களை எல்லாம் எங்கே வைக்கிறாராம்? இருதயத்தில் வைத்து. நான் என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய இருதயங்களில் வைத்து அவைகளை அவர்களுடைய மனதிலே எழுதுவேன். இருதயத்தில் வச்சு மனதில் எழுதுவேன். இருதயம்னா ஆவி, மனம்னா நம்முடைய சிந்தனைகள். பாருங்க, இருதயத்தில் வச்சு மனதில் எழுதுவேன்றாரு. புதிய உடன்படிக்கை, நாமெல்லாம் இயேசு கிறிஸ்துடைய புதிய உடன்படிக்கைக்கு உட்பட்டவர்கள். இதோ உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய புதிய உடன்படிக்கையின் இரத்தமாக இருக்கிறது என்று சொன்னார். அந்த புதிய உடன்படிக்கை என்ன? ஆபிரகாமோட பண்ணப்பட்ட உடன்படிக்கை தான் இப்போ தான் நிறைவேறுது. ஆபிரகாமோட பண்ணப்பட்ட உடன்படிக்கையில் அவன் ஒரு ஆட்டுக்குட்டியை பலியிட்டுக்கிட்டே வந்தான். கடைசியாக இயேசு இவரே தேவ ஆட்டுக்குட்டியாக இருந்து நம்முடைய பாவங்களுக்காக பரிகாரம் செய்து முடிச்சிட்டாரு. அவருடைய ரத்தம் நம்மை கழுவுகிறதா இருக்கிறது. இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டவர்களே அவர்களுடைய எல்லா பாவங்களை நீக்கி இயேசுவின் ரத்தம் சுத்திகரித்திருக்கிறது. ஏனென்றால் இந்த இரத்தத்தை இயேசுவானவர் பிரதான ஆசாரியராக இருந்து பரலோகத்தில் இருக்கிற அந்த பலிபீடத்தில் கொண்டு போய் தெளித்திருக்கிறார். ஆதலால் தேவனுடைய கோபம் மனுஷனை விட்டு நீங்கியது. தேவன் மனுஷனை ரட்சிக்கப்பட்டு வருகிற எல்லா மனிதர்களையும் அவர் அங்கீகரிக்கிறார்.
ஏற்றுக்கொள்ளுகிறார், பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ளுகிறார், வந்து அவர்களுடைய இருதயங்களிலே தங்குகிறார். பாருங்க, பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் இருந்தபோது அவர்கள் மத்தியில் எனக்கு ஒரு வாசஸ்தலத்தை கட்டுன்னு சொன்னார். ஜனங்களுடைய மத்தியில் வந்து வாசஸ்தலத்தை கட்ட சொன்னார். அப்புறம் இந்த ஆட்கள்லாம் கன்றுக்குட்டி செஞ்ச ஒரு பாடு, இதை தூக்கி வெளியே எடுத்து போடு, இந்த ஜனங்கள் மத்தியில் நான் இருக்க விரும்பலை, வெளியே கொண்டு போய் போடுன்னு சொல்லிட்டு அதுக்கு ஆசரிப்பு கூடாரம்னு பேர் வச்சார். அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் மட்டும்தான் அவர் இருப்பார். வருஷத்துக்கு ஒருக்காதான் பிரதான ஆசாரியின் ரத்தத்தோடு அங்கே போகணும், அடிக்கடி போகக்கூடாது, போனால் செத்து போயிடுவான். அந்த சீலோவில் இருக்கிறப்ப அந்த ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு கர்த்தருடைய பெட்டி போச்சு. அதோட கர்த்தர் அந்த பெட்டி அந்த ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு போயிட்டார். பிறகு அந்த கர்த்தருடைய பெட்டியை ஒரு கூடாரத்துக்குள்ளே வச்சு தாவீது ராஜா கொண்டு போய் எருசலேமில் வச்சுருந்தான். அங்கே சாலமோன் வந்து அங்கே தேவனுக்கு ஆலயத்தை கட்டினான். அந்த ஆலயமும் இடிக்கப்பட்டு விட்டது. ஏன்? இந்த மனுஷர்கள் வந்து பொல்லாதவர்களாயிட்டாங்க, இடிச்சுப்பிடு, நாங்கள் இவங்களோட மத்தியில் நான் இருக்க விரும்பலை அப்படின்னு ஆலயத்தை இடிச்சுப்பிட்டாரு. ஜனங்கள் சிறைப்பட்ட பாபிலோனுக்கு போனாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து திரும்பி வந்து சரி நான் என் ஜனங்களோட இருக்கிறேன்னு சொல்லி நீ எங்களுக்கு ஆலயத்தை கட்டுங்கன்னு சொன்னார். கட்டுனாங்க, அங்கே இருந்தார். அங்கே அதைத்தான் 2வது ஆலயம் என்று சொல்லுவார்கள். அந்த ஆலயத்தை தான் புதுப்பித்து ஏரோது ராஜா கட்டி 46 வருஷம் வேலை பார்த்துருக்காங்க. அந்த தேவாலயத்தில் தான் இயேசு வந்து உலாவி கொண்டிருந்தார், ஊழியம் செய்தார், சுகமாக்கினார், பிசாசுகளை துரத்தினார். அந்த ஆலயத்தை சுத்தம் பண்ணுறேன்னு சொல்லி அங்கே இருக்க ஆடு மாடு பறவைகள்லாம் துரத்தி விட்டுட்டு காசுக்காரர்களெல்லாம் அந்த பலகைகளை கவுத்துட்டு என்னுடைய வீடு ஜப வீடு என்னப்படும்னு கர்த்தர் சொல்கிறாரு. நீங்கள் இதை வியாபாரமாக்குறீங்க, கள்ளர் கொகையாக்குறீங்க அப்படின்னு அதை சுத்திகரிக்கிறேன்னாரு. கடைசிக்கு அந்த தேவாலயத்தையும் ரோமர்கள் அழித்து விட்டார்கள். என்னையா இது, ஆலயத்தை கட்ட சொல்கிறாரு, அப்புறம் இடிக்கிறாரு, ஆலயத்தை கட்ட சொல்கிறாரு, இடிக்கிறாருன்னு பார்க்குறீங்களா? அதெல்லாம் உண்மையான ஆலயம் இல்லை. நாம் மனிதர்கள் இருக்கிறோமே, நாமே உண்மையாகவே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். நம்முடைய இருதயத்தில் தான் தேவன் வந்து தங்குறேன்றாரு. எப்போ யாரெல்லாம் இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்கிறாங்களோ அவங்களுடைய இருதயத்தில் நான் வந்து உங்களோட கூட வந்து வாசம் பண்ணுவேன், தங்குவேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. அப்போ இதுதான் உண்மையான ஆலயம். அப்போ கர்த்தர் எங்கே தங்கியிருக்காரு? உள்ள. கர்த்தர் எங்கே பேசுவார்? உள்ள. அப்போ அவர் வார்த்தையை யார் பேசுவா? அது வார்த்தை மனசில் வரும், நீங்கள் தான் பேசணும். அப்போ தேவன் பேசுகிற வார்த்தைகளை நீங்கள் பேசுனீங்கன்னா தேவனுக்கேற்ற ஆசீர்வாதங்களை எல்லாம் உங்களுக்கு நீங்கள் உண்டாக்கிக்கிருவீங்க. அப்போ பழைய அந்த ஆவாசஸ்தலம், ஆசரிப்பு கூடாரம், சாலமோன் கட்டின தேவாலயம், அப்புறமா ஏரோது எல்லாத்தையும் அழிச்சிட்டார். ஏன்னா அது உண்மையான ஆலயம் அல்ல. மனுஷர் கைகளினால் கட்டப்பட்ட ஆலயத்தில் அவர் வாசம் பண்ணுவாரோ? கேட்குறாரு. வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி, நான் தங்கி தலம் எப்படிப்பட்டது, எனக்கு எப்படிப்பட்ட ஆலயத்தை கட்டுவீங்க அப்படி கேட்குறாரு. அவருக்கு எப்படி ஆலயத்தை கட்டுறது? அவருக்கு என்ன வானம் சிங்காசனம், பூமி பாதபடின்னா வானத்தில் இருக்க சிங்காசனத்தில் உட்காந்தா அவர் கால் பூமியில் படுதான். இப்படி ஆளுக்கு என்ன நீங்கள் ஆலயத்தை கட்டுவீங்க? ஆனால் அவர் சொல்கிறாரு, உங்கள் இருதயம், நீங்கள் ஆள் புட்டுண்டாக இருக்கலாம், உங்கள் இருதயம் சின்னதாக இருக்கலாம், நீங்கள் உன் இருதயத்தை எனக்கு கொடு, நீ என்கிட்ட வா, நான் உன்னைய ரட்சிக்கிறேன், நான் உனக்குள்ளே வந்து வாசம் பண்ணுவேன் அப்படி சொல்லியிருக்கிறாரு. அருமையானவர்களே, நம்ம புத்தி கேட்டாத விஷயந்தான், ஆனால் அது அவர் பாடு, அவர் நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணுறாரு. இப்போவும் ரட்சிக்கப்பட்ட எல்லாரும் உங்களுக்கு தெரியும் அல்லவா, உங்களுக்குள்ளே இயேசு இருக்கிறார். என்ன ஆச்சரியம்! இப்படி நம்முடைய இருதயத்துக்குள்ளே வந்து தங்கியிருக்கிற இயேசு, இருதயத்துக்குள்ளே தங்கியிருக்கிற தேவாதி தேவன், நம்முடைய இருதயத்துக்குள்ளே தங்கியிருக்கிற அவருடைய பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளிருந்து அவருடைய வார்த்தைகளை கொடுக்கிறார். கர்த்தர் பேசுகிறதெல்லாம் நம்முடைய உள்ளத்தில் தானே பேசுகிறாரு. இந்த காதில் சத்தம் கேட்கணும்னு சொல்லுவாங்க. பொதுவாக காதில் கேட்குற மாதிரி பேச மாட்டார். ஏதோ சில காரியங்களில்
ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் ஒரு தடவையோ 2 தடவை வேணால் காதில் ஏதாவது சத்தம் கேட்குற மாதிரி சொல்லிடுவார். ஆனால் மற்றபடி அப்படியெல்லாம் அவர் பேச மாட்டார். ஏன்னா தேவன் ஆவியாக இருக்கிறார், நீங்களும் ஆவியாக இருக்கிறீங்க. ஆவியாக இருக்கிற தேவன் ஆவியாக இருக்கிற மனுஷன்ட்ட அவர் ஆவிக்குரிய ரீதியில் பேசிக்கிறாரு. அது உணர்வுகளை கொடுக்குறாரு, வசனங்களை ஞாபகப்படுத்துகிறாரு. அது மூலமாக நீங்கள் அதையெல்லாம் பெற்றுக்கொள்ளலாம். ஆக நீங்கள் பாருங்கள், இப்படி தேவன் நம்முடைய உள்ளத்திலே தங்கியிருந்து நமக்கு பேசுகிறார். ஆதலால் அவர் பேசுகிற வார்த்தையை மட்டும்தான் நம்ம பேசணுமே ஒழிய பிசாசு கொடுக்குற எண்ணங்களை வார்த்தைகளை பேசக்கூடாது. அப்படி பிசாசு கொடுக்குற வார்த்தையை பேசும்போது தான் அவர் சொல்லிடுறாரு, உன் வாயின் தாறுமாறுகள். நான் கொடுக்குற வார்த்தையை பேசாமல் நீ தாறுமாறாக பேசுகிறியே அப்படி கேட்குறாரு. அதனால் அவர் சொல்கிறாரு, வாயின் தாறுமாறுகளை உன்னை விட்டு அகற்றி உதடுகளின் மாறுபாட்டை உனக்கு தூரப்படுத்து. என்னது உதடுகளின் மாறுபாடு? இங்கே வசனம் உள்ள சொல்லுது, கர்த்தர் நல்லவர், நம்மை குணமாக்குகிறவர், நம்மை பரிசுத்தமாக்குகிறவர், நம்மை ஆசீர்வதிக்கிறவர். அவர் நமக்கு ஆலோசனை தந்து எந்த வார்த்தைகளை பேசி நம்முடைய வாழ்க்கையை எப்படி ஆசீர்வாதமாக வைக்க வேண்டும், எப்படி நாம் இந்த உலகத்தில் சாட்சியாக இருக்கணும்னு சொல்லி எண்ணங்களை நம்முடைய இருதயத்தில் அவர் ஒன்று பேசிக்கிட்டு இருக்கிறப்ப நம்ம பிசாசு கொடுக்குற எண்ணம், இந்த உலகம் எல்லாம் கெட்டு போச்சு, உலகமே பிசாசுக்குள்ளே கிடக்குது, எல்லாமே பாவத்துக்குள்ளே கிடக்குது, உலகத்தை பார்த்தா பிசாசு தான் போக போக ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிற மாதிரி தெரியுது, அதை பேசிக்கிட்டு இருந்தால் பிசாசு தான் வர வர ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிற மாதிரி தெரியுது. இப்படியா இருதயத்தில் கர்த்தர் வசனத்தை விதைச்சார்? இல்லையே. அவர் விதைச்சது என்னவோ, நான் உனக்கு நல்லவர், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று துதியுங்கள், அப்படி தானே சொல்லியா. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவர் நல்லவர், நன்மையே செய்கிறவர், அப்படியே சொல்லியிருக்க இந்த உலகம் பிசாசு தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிக்கிட்டே இருக்கான். அப்படி பேசுனாக்கா அது தாறுமாறான வார்த்தை. பார்த்தீங்களா? என்னமோ என் வாழ்க்கை நல்லா இருக்கும் போல் எனக்கு தோணலைங்க, எல்லாமே இருண்டு போய் வருதுங்க, சாபமாக சூழ்ந்துருக்குங்க, பிசாசையாக ஏவி விடுறாங்கங்க, பில்லி சூனியமாக பண்ணி விடுறாங்க, நான் மட்டும் என்னங்க செய்ய முடியும், அந்த கொரோனா வருதுங்க, அப்புறம் கொரோனா நமக்கு தானங்க வரும். இப்படி பேச்சா பேசுனா இது வாயின் தாறுமாறா இல்லையா? ஆதலால் அவர் சொல்லுகிறார், வாயின் தாறுமாறுகளை உன்னை விட்டு அகற்றி உதடுகளின் மாறுபாட்டை உனக்கு தூரப்படுத்து. கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாக அந்த உதடு பேசுச்சுன்னா அது மாறுபட்டு பேசுகிறது. அதுக்கு அந்த மாறுபாட்டை உனக்கு தூரப்படுத்து. உன் கண்கள் நேராய் நோக்க கடவது, உன் கண்ணிமைகள் உனக்கு முன்னே செவ்வையாய் பார்க்க கடவது. உன் கண்கள் நேராய் நோக்க கடவது என்னது? உன் கண்கள் நேராய் நோக்க கடவுன்னு என்ன? பார்வை நல்லா இருக்கட்டும் அப்படி சொல்கிறாரு. நான் இதுக்கும் கூட மத்தேயு சுவிசேஷத்திலிருந்து ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசித்து காட்டுறேன். மத்தேயு சுவிசேஷத்தில் 6வது அதிகாரம் 22வது வசனத்திலிருந்து, கண்ணானது சரீரத்தின் விளக்காயிருக்கிறது, உன் கண் தெளிவாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும், உன் கண் கெட்டதாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாயிருக்கும். இப்படி உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாயிருந்தால் அவ்விருள் எவ்வளவு அதிகமாயிருக்கும். 22, 23வது வசனங்கள் 2 இன்னொரு தடவை வாசிக்கவா? கண்ணானது சரீரத்தின் விளக்காயிருக்கிறது, உன் கண் தெளிவாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும், உன் கண் கெட்டதாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாயிருக்கும். அப்படி உன்னுள்ள வெளிச்சம் இருளாயிருந்தால் அவ்விருள் எவ்வளவு அதிகமாயிருக்கும். கண்ணானது சரீரத்தின் வெளிச்சமாயிருக்கிறது. அதாவது ஐ கேட், இயர் கேட். இந்த கண்களின் மூலமாக, காதுகளின் மூலமாக தேவனுடைய காரியங்களையும் நாம் பார்க்கலாம், கேட்கலாம், பிசாசுடைய காரியங்களையும் பார்க்கலாம், கேட்கலாம். இந்த கண், சிலர் சொல்லுவாங்க இவன் பார்வையே சரியில்லையே அப்படின்னு. அப்போ அவன் பார்வை சரியில்லைன்னா என்ன பார்வை சரியில்லை? கண்ணுக்கு நல்லா பார்க்கலையா? பார்க்க தான் செஞ்சிச்சு. ஆனால் அந்த கண்ணோட்டம், எந்த கண்ணோட்டத்தோடு இவன் பார்க்குறாங்கிறது சரியில்லை.
இந்த பிள்ளைகளை பார்த்து சைட் அடிக்கணுங்கிற கண்ணோட்டத்தில் பார்க்குறான், இந்த பிள்ளைகளை பார்த்து அது இச்சையோடு அவர் பார்க்குறான், அப்படி சொல்கிறாங்க. அப்போ பார்வை சரியில்லைன்னு சொல்கிறாங்களே. கண்ணானது சரீரத்தின் விளக்காக இருக்கிறது. இந்த கண்ணு தான் இந்த சரீரம் முழுவதையும் வெளிச்சமாக்கவும் முடியும், இருளாக்கவும் முடியும். தேவனுடைய வெளிச்சத்தை தேவன் கொடுக்குற அந்த காட்சிகளை நீங்கள் பார்க்கும்போது அந்த காட்சிகளால் உங்கள் சரீரத்தை, உங்கள் இருதயத்தை, உங்கள் சரீரத்தை நீங்கள் நிரப்புவீங்க. அந்த சரீரம் முழுவதும் வெளிச்சமாக இருக்கும். ஆனால் அதே சமயத்தில் இந்த கண் கெட்டதாக இருந்தால், என்ன சொல்லியிருக்கு, கெட்டதாக இருந்தால் எப்படிங்க கண்ணு கெட்டுச்சு? ஒரு கேள்வி. கண்ணு கெட்டதுன்றாரு, எப்படி கண்ணு கெட்டுச்சு? அவன் இருதயம் கெட்டு போச்சு, அதனால் அந்த கண்ணு கெட்டதையாக பார்க்குது. கண்ணு கெட்டு போச்சு. இருதயம் கெட்டு போனால் கண்ணு கெட்டு போச்சு. அப்போ இருதயம் கெட்டு போனதுனால கண்ணு கெட்டு போன கண்ணு கெட்டதையாக பார்க்குது. எந்த பாவ காரியங்கள், அசுத்த காரியங்கள் இருக்கோ அதான் பிடிக்குது. ஏன்னா அந்த கெட்ட இருதயத்துக்கு அதான் பிடிக்குது. அப்புறம் கெட்டதையாக பார்க்குது, அப்புறம் கெட்டதாக உள்ளே போகுது. உள்ளே போய் சரீரம் முழுவதையுமே இருளாக்கி விடுகிறது. ஏங்க, உன்னிலுள்ள வெளிச்சம் இருளாக இருந்தால், கண்ணு தான் இந்த சரீரத்துக்கு விளக்கு. இந்த கண்ணு சரீரத்துக்கு விளக்கு, வெளிச்சம்னு சொன்னால், இந்த வெளிச்சம்னு சொல்லப்பட்டதே உனக்கு இருளாயிருச்சுன்னா இந்த சரீரம் எவ்வளவு இருளாக இருக்கும் அப்படி கேட்குறாரு. ஆக இந்த கண்ணால் பார்க்குறது நல்ல கண்ணோட்டம். நீங்கள் தேவனுடைய பிள்ளையாக இருந்தால் உங்களுடைய பார்வை நன்றாக இருக்க கடவுது, உங்களுடைய கண்கள் நேராய் பார்க்க கடவுது. அதான் அங்கே சொல்கிறார், உன் கண்கள் நேராய் நோக்க கடவுது, உன் கண்ணிமைகள் உனக்கு முன்னே செவ்வையாய் பார்க்க கடவுது. இப்படியெல்லாம் சொல்லி இருந்தாலும் கூட இந்த உலகத்தில் தேவனுடைய காரியங்களும் உண்டு, பிசாசுடைய பொல்லாத அசுத்த பாவ அந்தகார கிரியைகளும் அங்கே இருக்க தான் செய்யுது. இன்றைக்கு இந்த கால உலகத்தில் இந்த போர்னோகிராஃபி, அந்த நிர்வாண படங்களை பார்க்குறது, அதெல்லாம் மக்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக. கெட்டது கெட்டுப்போன கண் இந்த கெட்டுப்போனவைகளை பார்க்கணுன்னு ஆசைப்படுது. அதோடைய பார்வை சரியில்லை. அந்த கெட்டுப்போனதையா, பாவங்களையா, இச்சையான காரியங்களையா பார்த்து பார்த்து இருதயத்தை நிரப்பி சரீரம் முழுவதையும் நிரப்பி, இந்த வெளிச்சமாக இருக்க கண் உனக்கு இருளாக இருந்தால் இந்த சரீரம் எவ்வளவு இருளாக இருக்கும் அப்படி சொல்கிறாரு. அப்படி இந்த ரட்சிக்கப்பட்டவர்கள் முன்னாடி கூட இப்படி பொல்லாத காரியங்கள் இருக்குதே. நம்ம என்ன இந்த உலகத்தை விட்டா போயிட்டோம்? நம்ம இந்த உலகத்தில் தான் இருக்கோம், ரட்சிக்கப்பட்டிருக்கான், ஆனால் இந்த உலகத்தில் தான் இன்னும் இருக்கிறோம். எதுக்கு? நீங்கள் தேவனுடைய வெளிச்சமாக மக்களுக்கு இருக்கிறதுக்காக. உலகத்துக்கு ஒளியாக வைக்கிறேன்னு கர்த்தர் உங்களை சொன்னார். அப்போ நாம் ஒளியாக இருக்கிறதுக்கு பதிலாக இதில் இருக்க இந்த பொல்லாத காரியங்களை பார்த்து கேட்டு அப்புறம் இது கெட்டு போயிடும், கண்ணு கெட்டு போயிடும், அப்புறம் மொத்தமும் இருளாயிரும்ல. ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறாரு கவனிங்க, இந்த உலகத்துக்கு உங்களை ஒளியாக வச்சேன், இந்த பூமிக்கு உப்பாக வச்சுருக்கிறேன் அப்படின்றாரு. அப்போ இருதயத்தில் இருக்கிற வெளிச்சத்தை அதை கொண்டு, இருதயத்தில் கர்த்தர் இருக்கிறாரே அதை கொண்டு உங்களுடைய பார்வை நேராய் நோக்க கடவுது, உன் கண்கள் நேராய் நோக்க கடவுது, உன் கண்ணிமைகள் உனக்கு முன்னே செவ்வையாய் பார்க்க கடவுது. முன்னாடி என்ன பார்த்தா, வாயின் தாறுமாறுகளை அகற்று, உதடுகளின் மாறுபாட்டை தூரப்படுத்து. இப்போ கண்கள் நேராய் நோக்க கடவுது, உன் கண்ணிமைகள் உனக்கு முன்னே செவ்வையாய் பார்க்க கடவுது. சரி, வாயால் பேசுகிறத பற்றி சொன்னார், கண்ணால் பார்க்குறத பற்றி சொன்னார். இப்போ கால், உன் கால் நடையை சீர்தூக்கி பார். உன் கால் எங்கே ஓடுகிறது? எந்த காரியங்களை செய்ய ஓடுகிறது? கர்த்தருடைய காரியங்களை செய்ய கால் நடக்குதா, அல்லது பொல்லாத காரியங்களை செய்கிறதுக்காக இந்த பொல்லாத கால் ஓடிக்கொண்டு இருக்கிறதா? கால் நடையை சீர்தூக்கிப்பார். சீர்தூக்கிப்பார்னா அது நல்ல காரியங்களுக்காக பயன்படுதா, கெட்ட காரியங்களுக்காக பயன்படுதான்னு பார்க்க சொல்கிறாரு. ஒரு இன்வென்ட்ரி எடுக்கிறதுன்னு சொல்லுவாங்க. ஒரு கடையில் வியாபாரம் ஆகிக்கிட்டு இருக்க, வருஷம் முடிகிறப்ப எவ்வளவு பணம் செலவு பண்ணியிருக்கோம், எவ்வளவு வருமானம் வந்திருக்கு,
இதில் லாபம் என்ன, இன்னும் கடையில் என்ன இருக்குது, இல்லை கடையில் இருக்க பொருளோடைய மதிப்பு என்ன, அதெல்லாம் பார்த்தா தான் லாப நஷ்டம் தெரியும். அடுத்த வருஷத்தில் எப்படி கடையை முன்னேற்றத்தில் கொண்டு போகிறதுன்னு தெரியும். அப்போ சீர்தூக்கி பார், அந்த கடை எப்படி போயிருக்குதுன்னு ஒரு இன்வென்ட்ரி. அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் இந்த கால்கள் எதுக்காக ஓடுது, ஒரு இன்வென்ட்ரி, அதை சீர்தூக்கி பார் அப்படின்னு சொல்கிறாரு. உன் வழிகள் எல்லாம் நிலவரப்பட்டிருப்பதாக. கால் நடக்கிற நட உன் வழிகள் எல்லாம் நிலவரப்பட்டிருப்பதாக. கிறிஸ்துவுக்குள்ளாக உன்னுடைய நடைகள் எல்லாம் கர்த்தருடைய வார்த்தைக்கேற்றபடி இருக்க கடவுது. அது அந்த கர்த்தருடைய வழியிலே, கர்த்தருடைய பாதையிலே நிலவரப்பட்டிருப்பதாக. அவருடைய ரட்சிக்கப்படும் போது ஒரு இடுக்கமான வாசல், பிறகு கிறிஸ்துவுக்குள்ளான வாழ்க்கையில் ஒரு ஒடுக்கமான பாதை. இங்கிட்டு போனாலும் பாவம், இங்கிட்டு போனாலும் பாவம். கர்த்தர் சொல்கிற அந்த குறுகலான பாதையிலே போய்கிட்டு இருக்க வேண்டியிருக்கு. அந்த பாதையிலே உன் வழி உன்னுடைய நிலவரப்பட்டிருப்பதாக. அந்த பாதையிலேயே நடக்க நிலவரப்பட்டிருக்கிறதுனா என்ன அர்த்தம்? ஒரு நாள் 2 நாளில் நிலவரப்பட்டுருச்சா? இல்லை, ஒரு மாதமாக அந்த பாதையில் நடக்கிறாங்க, கரெக்டாக நடக்கிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? அவனுடைய நடைகள் நிலவரப்பட்டிருக்கிறது. சத்தியத்தில், பரிசுத்தத்தில், நீதிக்கேற்ற விதத்தில், கர்த்தருடைய அன்புக்கேற்ற விதத்தில், கர்த்தருக்குடைய சாட்சியாக இருக்க விஷயத்தில் அவன் தன்னுடைய வழியில் அவனுடைய நடைகள் பிசகுவதில்லை. அவன் செவ்வையாக நடக்கிறான். அதை தான் சொல்லியிருக்கு, உன்னுடைய நடைகள் உன் வழிகள் எல்லாம் நிலவரப்பட்டிருப்பதாக. அவனுடைய நடக்கிற வழிகள் கர்த்தருடைய வழியாக இருக்க கடவுது. அவர் ஏற்கனவே சொன்ன பாதை, இந்த பாதை இதில் நட, இது நீதி, இது அன்பு, இது பரிசுத்தம், அந்த பாதையில் நடன்னு அவர் சொன்னாரே, அந்த வழிகளிலே உன்னுடைய நடைகள் நிலவரப்பட்டிருப்பதாக. வலதுபுறமாவது இடதுபுறமாவது சாயாதே, உன் காலை தீமைக்கு விலக்குவாயாக. இந்த நடக்கிறத பற்றி 2வது வசனமும் சொல்லிட்டாரு. கால்நடையை சீர்தூக்கி பார், உன் வழிகளெல்லாம் நிலவரப்பட்டிருப்பதாக. அடுத்த இன்னும் 27வது வசனம் உங்களுடைய நடையை பற்றி, வலதுபுறமாவது இடதுபுறமாவது சாயாதே, உன் காலை தீமைக்கு விலக்குவாயாக. கால் ஒழுங்காக கர்த்தருடைய வழியில் தான் நடந்துக்கிட்டு இருக்கான். ஆனால் கண்ட இடத்துல பிசாசு வந்து இங்கிட்டு வா அங்கிட்டு வா, நம்முடைய நண்பர்களும் சரி, உறவினர்களும் சரி, வீட்டாரும் சரி, இந்த உலக பாதையில் போய்கிட்டு இருக்க ஆளுங்க, அவங்களுக்கு ஏன்னா அவங்க போய் அவங்க அனுபவிக்க வேண்டியதானே, நம்மையும் சேர்த்து இழுக்க பார்ப்பாங்க. இதில் பிசாசோடைய பெரிய வஞ்சனை ஒன்று இருக்கிறது. இந்த ஆட்கள்லாம் நமக்கு நன்மை செய்கிற மாதிரி நம்மக்கிட்ட பேசி அவங்க போகிற பாதாளத்தின் வழியில் நம்மளை கொண்டு இழுத்து விட்டுருவாங்க. அதனால தான் கர்த்தர் சொல்கிறாரு, உன் காலை தீமைக்கு விலக்குவாயாக. தீமைக்கு விலக்குவாயாக. பொல்லாப்புக்கு விலகிறதே புத்தி அப்படின்னு சொல்லியிருக்கு பார்த்தீங்களா? அந்த தீமைக்கு, அந்த பொல்லாப்புக்கு விலக்கி நம்மை காத்து கொள்வது மிகவும் அவசியமாக இருக்கிறது. இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் ரட்சிக்கப்பட்டது முதல் பரலோகம் போய் சேர வரைக்கும் இடைப்பட்ட காலத்தில் நம்ம இந்த பூமியில் வாழ்ந்திருக்கிறோமே, நாம் இந்த பூமிக்குரியவர்கள் அல்ல. நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. ஆனால் இந்த பூமியில் இயேசுவுக்கு சாட்சியாக இருக்கும்படி வைக்கப்பட்டிருக்கிறோம். அது பாருங்கள், இதான் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மேலான ஒரு நோக்கம். இந்த வாழ்க்கையில் ஏதோ சம்பாதிச்சு காசு சேர்த்து பிள்ளைகளெல்லாம் கரையேற்றி வீடு வாசலை கட்டி கொடுத்து எல்லாம் செஞ்சுட்டேன்ப்பா, இது ஒரு நல்ல காரியம்தான், இது இல்லாமல் இல்லை. ஆனால் இதை விட மேலான நோக்கம் ஒன்று இருக்கிறது. நம்முடைய பரலோக தகப்பன் எதுக்கு இந்த பூமியில் இங்கே வச்சிருக்கிறாரு? பரலோகத்துக்கு போகிற ஒரே வழி இதான்னு இயேசுன்னு நீங்கள் சொல்லுங்க. நானே வழி சத்தியம் ஜீவன் சொன்னாரே, இயேசுவே வழி, ரட்சிப்பு, பாவ மன்னிப்புக்கு வழின்னு நீங்கள் சொல்லுங்கன்னு இதுக்காக தானே உங்களை வச்சிருக்கிறாரு. ஆதலால் நீங்கள் கர்த்தருடைய வழியில் நடக்க தீர்மானித்து நடங்க. அப்படி நடக்கும்போது வலதுபுறம் இடதுபுறம் சாஞ்சா கூட இல்லை இதுதான் வழி, இதில் நடன்னு சொல்லி உங்களுக்கு சத்தம் கேட்குன்னு கூட ஒரு வசனம் எழுதியிருக்கல்லவா? ஆம் அருமையானவர்களே, எல்லா காவலோடும் உங்கள் இருதயத்தை காத்து கொள்ளுங்கள், அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். வாயின் தார்மார்களை உன்னை விட்டு அகற்றி உதடுகளின் மாறுபாட்டை உனக்கு தூரப்படுத்து. உன் கண்கள் நேராய் நோக்க கடவது, உன் கண்ணிமைகள் உனக்கு முன்னே சுவையாய்
பார்க்க கடவது, உன் கால்நடையை சீர்தூக்கிப்பார், உன் வழியில் எல்லாம் நிலவரப்பட்டிருப்பதாக, வலதுபுறமாவது இடதுபுறமாவது சாயாதே, உன் காலை தீமைக்கு விலக்குவாயாக. உன் இருதயத்தை எல்லா காவலோடும் காத்துக்கொள், ஏனென்றால் அதற்குள்ளிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். அல்லேலூயா. ஓகே, காட் பிளஸ் யூ.